தாய் தந்தையரையே மாற்றக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணன் சீமான். அவர்களே என்று அழைப்பதற்கும் சீமான் அன்னை என்று அழைப்பதற்கும் தடை விதிக்கப்படும். ஐயா ஈவேராவை பெரியார் என்று ஏற்பவர்கள் ஒரு பக்கம் நிக்கட்டும், நமக்கு வாக்கு தர வேண்டாம். என் இனத்தின் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் என்று எண்ணுகிற மக்கள் நம்மோடு நிக்க, திராவிடரா தமிழரா என்ற போர்க்களம். ஐயா அவர்களுக்கும் வீரத்தை என்னுள்ளே விடுதலை நலன் பிரபாகரனுக்கும் என்னை இங்கு அனுப்பி எனது ரத்தத்தை அண்ணன் வேல்முருகன் ரத்தத்தை காயப்படாமல் நாகரிகமாக பேசிவிட்டு வா என்று அனுப்பிய வேல்முருகன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து கடைசியில பேசுற சொன்னீங்க. உண்மையிலேயே நீங்க எல்லாம் சீமானுக்கு நன்றி சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பெரியாருக்கு பிறகு உங்களை தொடர்ந்து இயங்க வைப்பதில் வெற்றி பெற்றவர் அண்ணன் சீமான். ஏன்னா இதை பத்திலாம் பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. போல சொன்னாரு, நான் பேச போறேன்னு எனக்கு எதிராக நிறைய இருக்கிறாங்க. நான் எப்பயும் அதை கவனிக்கிறது இல்லை. நான் பேசுறத மட்டும்தான் அவங்க கவனிக்கணும்னு தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா நாம் தமிழ்ல இருக்கும் போது கூட நான் என்ன பேசுறேன்னு எவனும் பார்த்ததே இல்லை. ரொம்ப பேசுறாங்க. அதனால அதுக்கு நான் அண்ணன் சீமானுக்கு நன்றி தான் சொல்லணும். நான் ஏன் புதுசா எதுவும் பேச போறதில்ல. சீமான் என்ன பேசினாரோ அதை தான் பேச போறேன். உலகிலேயே மிக சகிப்புத்தன்மை வாய்ந்தவர் முதல்ல அண்ணன் சீமான், ரெண்டாவது நான் தான். ஏன்னா 28 வருஷம் ஒருத்தன் ஒரே பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்துருக்கேன். நான் எவ்வளவு பெரிய பேசுறேன். இந்த மேடையில் சீமானை அவர்களே என்று அழைப்பதற்கும் சீமான் அன்னை என்று அழைப்பதற்கும் தடை விதிக்கப்படும். அவர் பிரபாகரனை பார்த்து விட்டு பேசுவதால் நாகரிகம் இல்லாமல் இருக்கிறார். நான் பிரபாகரனை படித்து விட்டு பேசுவதாக நாம் நாகரிகத்தோடு போவேன். ஏன்னா பெரியாரே எந்த சூழ்நிலையும் யாரையும் நாகரிகம் இல்லாமல் பேசியதில்லை தான் நான் படித்திருக்கிறேன். சீமான் இந்த அளவுக்கு இருப்பதற்கு காரணம் RSSோ பாஜகவோ இல்லை, பெரியாரும் பெரியார் மேடைகளும் மார்க்சி அம்பேத்கரை மேடைகள் தான். அவர் 2004 பேச மேடையில் இருக்கிற போது அப்பொழுது கூட நான் தான் இருந்தேன். பெரியாரின் பேரன், மார்க்சி மைந்தன் தம்பி பிரபாகரனின் தம்பி உங்கள் சீமான் பேசுகிறேன். நடுவில் இதே மாதிரி பெரியாரின் பேரன் பேசும்போது, ஐயா பேசுகிறாங்க, பெரியாருக்கு ரத்த வழி பேரன் தான், நீ பேரன் கிடையாது அப்படின்னு சொல்லி பெரியார் மைனரா இருந்தாரு. அப்ப எங்கேயாவது போயிருப்பாரு. இதெல்லாம் நான் சொல்லிங்க. அப்ப சொன்னார், இல்லை நான் கொள்கை பேரன். இது எப்ப 2004 டிசம்பர் 24 பெரியார் நினைவு நாள் வரைக்கும் பேசுறது. இப்பொழுது பெரியாரின் அந்த விசில் அமைப்பு நடந்ததே, அதில் போய் பெரியாரின் சொல்லு பேரனவன் பெரியாரின் சொல்லு பேரனவன் என்று கொள்கையை மாற்றிக்கொள்ளலாம், உறவை மாற்றிய ஒரே ஆள் சீமான். நான் கொள்கையை மாறலாம். நேற்று வரை நான் அண்ணன் அறிவுமதி அவர்களை சந்திக்கிற வரை கம்யூனிஸ்டாக இருந்தேன். கம்யூனிஸ்ட் குடும்பத்தில் பிறந்தேன். AAOF இருந்தேன். அண்ணனை சந்தித்த பிறகு பெரியாரிஸ்டாக பிரபாகரிஸ்டாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தேன். இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறேன். ஒரு காலம் நான் சீமானிஸ்டராக இருந்ததே இல்லை. ஆனா அப்படி கொள்கையை மாத்தலாம், பாதை பயணத்தை மாத்தலாம். என் தாய் தந்தையரை ஒரு காலம் மாற்ற முடியாது, அவர் எவ்வளவு அயோக்கியர்களாக இருந்தாலும். ஆனால் தாய் தந்தையரையே மாற்றக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணன் சீமான். இன்னைக்கு பல பேர் தூக்கத்தை நாங்க எடுத்துட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் இவங்களே பேசிட்டாங்க. இருந்தாலும் அந்த மேடையில போய் நிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்தேன். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி எதையும் இப்ப பேசிட மாட்டேன், சீமான் நினைக்கிற மாதிரி எதையும் பேசிட மாட்டேன். ஏன்னா அது ஒரு போலி பிம்பம். அதற்கு குண்டூசி போதும். தேவைப்படுகிற நேரத்தில் வெளியிட்டோ கட்டாயமாக பயன்படுத்தி, கட்டாயமாக. ஏன்னா இப்பவே நான் பேசிட்டேன்னா இதுதான் போய் தூங்கிடுவான். தேர்தலில் எந்த 8.22 விழுக்காடு பெறுவதற்கு நானும் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தேர்தலில் நின்று
மூன்றாவது வாக்கை வாங்கி அந்த வாக்கு என் மூலமாக கட்சி அங்கீகரிக்கப்பட்டதோ அதே வாக்கை நான் 4% கீழாக குறைத்து அங்கீகாரத்தை இழக்க வைத்து சீமானை அமர வைக்கிற வரை நான் இருக்க போவதில்லை என்று முடிவெடுத்து விட்டால் இந்த வழக்கு எத்தனையோ பேர் நாம் கொண்டிருந்து வெளியேறினார்கள். சொன்ன காரணம் என்ன மதிக்கவில்லை, அங்கீகாரம் கொடுக்கவில்லை, அதை கொடுக்கவில்லை. நான் சொல்லிவிட்டு வந்தது பெரியாரை என்று சீமான் ஒழிப்பேன் என்று சொன்னாரோ அன்றுதான் நான் வெளியே வந்தேன். அதுவும் பிராமண கடப்பாறை பிறகு நாம் விடுவதாக இல்லை. தமிழ் தேசிய கடப்பாறையை நாற்பது விட்டார், அதை நாம் மீட்டெடுத்திருக்கிறோம். அதாவது சீமானுடைய வாழ்க்கை என்பதே பிரபாகரனை சந்திப்பதற்கு முன் சந்திப்பதற்கு பின். இப்பொழுது பிராமண கடப்பாறை அவர் எடுப்பதற்கு முன் எடுத்ததற்கு பின் என்றாக பிரித்து ஏதோ உள்ள பேசுவேன். சீமான் வளர்ந்தாரு, நாம் தமிழர் கட்சியில் தான் ஜெகதீஷா வளர்ந்தாரு. நாம் தமிழர் கட்சியை வளர்த்ததும் சீமானை செதுக்கியவர்கள் உருவாக்கியவர்கள் நானும் ஒருவன் அந்த பாவத்தை போக்குவதற்கு தான் இந்த வேலையில் நின்று கொண்டிருக்கிறது. தலைவரை போய் சந்தித்திருந்தார் 2008 பிப்ரவரி 8 4ஆம் தேதியே நாங்கள் பிப்ரவரி 4 இங்கிருந்து கிளம்பணும். அன்னைக்கு அங்கிருந்து ஒரு அழைப்பு வந்தது, இன்று வராதிகள் அந்த இலங்கையினுடைய சொந்தமாக அவர்களுக்கு அவர்கள் வானவேடிக்கை நடத்துவார்கள், நாமும் வானவேடிக்கை நடத்துவோம், நீங்கள் திரும்பி போய்விடுங்கள் என்று சொல்லிட்டார்கள். அழைத்து வந்தேன். அந்த பயண திட்டத்தை ஒழுங்காக அமைத்து அவர் போயிட்டு வருவதற்கு ரகசியம் காத்து அன்றைக்கு அந்த பயண திட்டத்தை ஒழுங்கு செய்தவன் நான் தான். தலைவரை சந்தித்து அங்கு சென்று ஒரு வாரம் தலைவரை சந்திக்கவே இல்லை. சிலர் சொன்னார்கள் தலைவரை சந்திக்கவில்லை, அந்த புகைப்படம் எல்லாம் போட்டோஷாப் என்று சொன்னார்கள். நான் உண்மையை தவிர வேறு இல்லை, கண்டிப்பாக அவர் தலைவரை சந்தித்தார். ஆனா அவர் 15 ஆண்டுகள் பேசுகிற அளவுக்கு அவர் தலைவரை சந்திக்கவில்லை. காரணம், இயக்குநர்களுக்கு எப்போதுமே ஒரு மனநிலை உண்டு. தான் எடுக்கிற கதை, நாம் படமாக எடுக்கிற கதை எடுக்க முடியாத போய்விட்டால் சாகும் தருவாய் வரை அந்த கதையை சொல்லிக் கொண்டே இருப்போம். யாரை பார்த்தாலும் சொல்லிக் கொண்டே இருப்போம். அதுபோல அண்ணன் சந்தித்தார், 2 முறை சந்தித்தார். ஒரு வாரம் கழித்து ஒரு 1/2 மணி நேரம் முதலில் சந்தித்தார். அதற்கு பிறகு 2வது முறை 6-7 நிமிடங்கள் சந்தித்தார். அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். அதுக்கு பிறகு சந்திக்க வேறு. இதெல்லாம் அவர் போய்விட்டு வந்தது என்னிடம் சொன்னது. அங்கு இருந்தது 14 நாட்கள். ஏனென்றால் விசா ரெனியூ செய்யவில்லை. அரவிந்த் விசா. அந்த 14 நாளில் அவர் சொல்லுகிற கதை நான் எவ்வளவு சகிப்புத்தன்மையோடு கேட்டிருப்பேன், சிந்தித்து பாருங்கள். அதனால் இவர்கள் எல்லாம் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஒரு மாபெரும் போராட்ட வீரனை எத்தனையோ பேர் போய் சந்திச்சு வந்தாங்க. ஆனா அருணகிரி போனாரு, சுவைக்கு போனாரு, திரைப்படத்துல பாரதிராஜா போனார், மகேந்திரா போனார். இவரெல்லாம் போயிட்டு வந்து இந்த இனத்தினுடைய விடுதலை படமாக செய்ய வேண்டும், பாரதிராஜாவை எடுக்க வேண்டும், மகேந்திரன் அவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாம் அவர்கள் பேசினார்கள். நான் போய் போராட்டம் நடக்கிற தோக்கிற காலம் அது. ஏன்னா 2009 போராட்டம் முடிந்து விட்டது. 2008 போராட்டம் நடந்துட்டு நேரம், தோல்கிற நேரம். அங்க போய் இவர் ஏதோ ஓசிக்கு போலவும், ஒரு தேசிய இன விடுதலையை வென்றெடுத்த பிடல் காஸ்ட்ரோ போலவும், இல்ல பாலஸ்தீன விடுதலைக்கு போராடிய யாசர் அரஃபாத் போலவும் இவரை அழைத்து வைத்து அத்தனை அரிசி உணவுகளையும் வைத்து, அது இட்லி கறி வைத்து சொன்னார் பாருங்க, கறி இட்லி வைத்திருந்தேன். அதாவது தமிழர்களுடைய உணவு அதெல்லாம் இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்றாருன்னா, ஏன் நம்மளாம் வருத்தமா இருந்துட்டீங்க, மான்கறி ஒரு காலத்துல சொல்றாரு. நீங்க இப்ப இல்ல படப்பிடிப்புலே டேய் நாங்கெல்லாம் ஒரு படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே சாயந்தரம் போய் நாளைக்கு என்ன வேலை, மாலையில் என்ன வேலை கேட்டுதான் வந்துருவோம். என்ன நிலத்திலே கிணறு தோண்டுகிறார், கருப்பாயுதம் வருகிறது. தன்னுடைய நண்பன் காமராஜரை கூப்பிட்டு, முதலமைச்சர் காமராஜ் இது என்ன என்று ஆய்வுக்கு அனுப்புகிறார்கள். நிலக்கரி என்று தெரிகிறது. இது நம்மிடத்தில் இருப்பதை விட நாட்டிடத்தில் இருப்பது மக்களுக்கு நல்லது என்று நேருவிடத்திலே கூட்டி போய் காட்டி, இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இருக்கிற இந்த இடத்திலே என் அன்பு தம்பி தங்கைகளே 500 ஏக்கர் தன் சொந்த நிலத்தை நாட்டுக்கு கொடுத்தவன் நம் தாத்தன் ஜம்புலிங்க முதலியார்.
அப்படி ஒரு கிரவுண்ட் இடத்தை ஐயா ஈவேரா இந்த நாட்டுக்கு ஏதாவது கொடுத்தார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? யார் பெரியார்? என் தாத்தன் ஜம்புலிங்க முதலியார். ஐயா ஈவேராவிற்கு முன்பு சமூக நீதி, பெண்ணிய உரிமை, சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பை சிந்தித்தவன், பேசியவன் என்னுடைய தாத்தன் அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயக்கர். வன்னியன். நாயக்கர்னா நீ வேற என்ன நினைச்சிடாத, வெங்கடாசல நாயகர்ங்கிற வன்னியன். அதை செயல்படுத்தியவன் யார்? என் தாத்தன் டாக்டர் சுப்பராயன் முதல்வராக இருக்கும் போது அதை செயலாக்கம் பண்ண வைத்தார். ஆனால் பெருமைகள்லாம் அவர்கள் தட்டி கொண்டு போய் விடுவார்கள். அவர்தான் சமூக நீதிக்கு போராடினார். அவர்தான் சட்டம் என்ன ஒரு லெட்டர் போயிடுறாரு, ஒரு கடிதத்தால் கட்சி செயல்படுத்தியவன், நாட்டை ஆண்டவன் சுப்பராயன், என் தாத்தன் காமராஜ். இவர்கள் ஆட்சியில் இருந்தவர்களிடத்திலே, இந்திய ஆட்சியாளரிடத்திலே முறையிட்டு அதை நிறைவேற்றினார்கள். உடனே நாங்கள் தான் சாதித்தோம் என்று பீற்றிக் கொண்டு அழைக்கிறார். அறிவு சமூகம் ஆய்ந்து தெளிந்து முடிவெடுக்கணும் யார் பெரியார் என்பதை. அதனால் என் அன்பு பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் முடிவெடுங்கள். ஐயா ஈவேராவை பெரியார் என்று ஏற்பவர்கள் ஒரு பக்கம் நிற்கட்டும், நமக்கு வாக்கு தர வேண்டாம். என் இனத்தின் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் என்று எண்ணுகிற மக்கள் நம்மோடு நிற்கட்டும். இந்த களம் தமிழ்நாடு தேர்தல் களம், திராவிடரா தமிழரா என்ற போர்க்களம். அவர்கள் மூன்று பேரும் ஒரே குடையின் கீழ் இருக்கிறார்கள், திராவிட குடை. நாம் தமிழர் என்கிற தமிழ் தேசிய அரசியல் பெரும்படையாக திரண்டு நிற்கிறோம். இதில் எது சரி, எதன் பக்கம் நிற்க வேண்டியது மான தமிழனின் பிறவி கடமை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆய்ந்து தெளிந்து முடிவெடுங்கள். நிறைய பெரியோர்கள், நிறைய பெரியார்கள், எண்ணற்ற பெரியார்கள் நம் இன முன்னோர்கள் இருக்கிறார்கள். சொல்லி முடிக்க நேரம் இல்லாததால் முடிக்கிறேன். பெரியாரை போற்றுவோம், பெரியாரை பேணாத ஒளியில் பெரியாரால் பேரா இடும்பை தரும். செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியார் செயற்கரிய செய்யாதார். ஆதலால் பெரியாரை போற்றுவோம், நம்மின பெரியார்களை போற்றுவோம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.